இன்று ஒரு அற்புதமான நாள். அதாவது நம்முடைய மகரிஷியோடு 42 வயதில் இணைந்த வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினம். சென்னையில் உள்ள 7 கிணறு உள்ள வீராசாமி பிள்ளை தெருவில் அவர் வசிச்ச வீட்டில் இன்னைக்கு மிக பிரமாதமான விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள்ல நான் உங்களை ஜூம் லைன் மூலமா சந்திக்கிறதுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை செய்திருக்கிறதுக்கு மிகுந்த சந்தோஷம். நன்றி வாய்ப்பளித்த அனைவருக்கும். இன்னைக்கு இருப்பை நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இது என்ன இருப்பை நோக்கி, இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்முடைய எல்லாருடைய இருப்பு, மகரிஷி எளிமையா சொல்லுவாங்க, எல்லாருடைய இருப்பும் சுத்தவெளி தான். அந்த சுத்தவெளி அப்படிங்கிற அந்த இருப்பை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும், அது ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போயிட்ட பிறகு கூட ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிமிடத்தில், ஏதோ ஒரு வினாடியில் தன்னுடைய தாய் வீட்டை நினைச்சு கொள்வாங்க. அதுபோல நம்முடைய இருப்பை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தருணத்துல இறைநிலை உணர்த்திக்கிட்டே தான் இருக்கு. இதுதான் உன்னுடைய இடம், இங்க இருந்துதான் நீ வந்த அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நாம நம்முடைய புலன் தேவைகளுக்கும் அதுல இருக்கிற ஈடுபாடும், நம்முடைய அருகுணங்களும் 5 பழிச்செயல்களும், நம்முடைய பதிவுகளும் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம அந்த பழைய நிலைக்கு, அந்த பழைய ஓட்டத்துக்குள்ளேயே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருது. ஆனா நாம நம்முடைய உண்மையான இருப்பை நோக்கி நாம செல்வதற்கு கட்டாயமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது ஒரே ஒரு மாஸ்டர் கீன்னு சொல்லக்கூடிய தியானத்தால தான் முடியும். அந்த தியானத்தால நமக்கு நம்முடைய இருப்பை நோக்கி பயணம் செய்ய முடியும்னு சொன்ன பல மகான்கள்ல மகரிஷியும் ஒருத்தர். ஆனா பல மகான்களும் நம்முடைய இருப்பை பத்தி எந்த கவலையும் பண்ணல. நீங்க குடும்பஸ்தனா, குடும்பத்துல இல்லையா, நீங்க இளைஞர்களா, 14 வயதுக்கு மேற்பட்டவர்களா, உடலும் உயிரும் உள்ள ஒரு ஜீவனா, எதுவும் பார்க்கல. பொதுவா சொல்லியிருந்தாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துல அதை முறைப்படுத்துறப்ப அவங்க பல கட்டளைகள் போட்டாங்க. அவங்க அஷ்டாங்க யோகத்துல ஒரு தியானம் பண்ணணும்னா, அல்லது ஒரு உயிரினம் பற்றிய அறிவு வேணும்னா அதற்கு பல தகுதிகள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பெண்களுக்கு இதை விட மோசம். 40 வயசுக்கு மேல மெனோபஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த மாதாந்திர பிரச்சனை இருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் யோகத்திற்கே லாயக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஒதுக்கி வச்சாங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வனவாசம் சொல்லக்கூடிய 60 வயசுக்கு மேலதான் அதை பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இப்படி பல விதத்துல, பல தன்மையில யோகத்துக்குள்ள மனிதன் நுழைய முடியாத ஒரு தன்மை இருந்தது. ஆனா ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்களுக்கு என்ன தகுதினா, கட்டாயமா அவங்க 14 வயசுக்கு மேல உடலும் உயிரும் உள்ள ஒரு ஜீவன் மட்டுமே போதும் அப்படின்னு கொண்டு வந்தது மகரிஷி மட்டும்தான். அந்த வகையில நமக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எளிய முறையில, அதே சமயம் மிக மிக கடினமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய இந்த யோகத்தின் அந்த மாண்பை மிக எளிய முறையில, ஆனா அவர் பட்ட கஷ்டம் நமக்கு எதுவுமே வெளியே அவர் சொல்லல, பதிவு கூட செய்யல, அவர் கூட இருந்தவங்க கூட சொல்ல முடியல. அவ்வளவு கடினமான பயணங்களை கடந்துதான், பல இகழ்ச்சிக்கு, பல விதமான கடினமான பாதைகளை கடந்த பிறகுதான் மகரிஷி இதை எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஆனா அவரோட அந்த விஷயத்த எப்போதும் நமக்கு சொல்லல. அப்படியே தெரிஞ்சா கூட நம்ம பேராசிரியர் மாரியம்மாள், தியாகராஜன் ஐயா, இந்த மாதிரி பெரிய பேராசிரியர்களோட, அந்த கேஜி சாமி ஐயா, இவங்க மூலமா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விப்படுறோம். இருந்தாலும் மகரிஷி அதை பதிவு பண்ணல. அப்படிங்கன்னா ஒரே காரணம் என்னன்னா, நமக்காக பொதுவா இயேசுநாதரை வணங்குறவங்க சொல்லுவாங்க, ரத்தம் சதையுமாக அவர் நமக்கு தியாகம் செஞ்சிருக்காரு, தன் உடலை ஈர்ந்திருக்கிறாரு, அதை நினைவுல வச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அவர் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே அந்த யோகா வாழ்வுல ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் அவங்க மேன்மைப்பட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல அவங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியும். எல்லாருக்கும் ஆனதுதான் ஆன்மீகம். ஆன்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிற அனைவருக்கும் உள்ளதுதான் அப்படின்னு பிரத்யோகமா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மீதி எல்லா உயிரினங்களும் 5 அறிவுக்கு உட்பட்டு இருப்பதால் அது வான்காந்தத்தின் வெளியே நடந்து தன்னுடைய உடலையும் 5 பஞ்ச பௌதீகங்களோட இணைச்சுக்கிட்டு உயிரை இந்த மகாகாசத்துல இணைச்சு போயிருது. அதுக்கு ஆன்மாங்கிற ஒரு நிலை இல்லை. மனிதன் என்ற ஒருவனுக்கு மட்டும்தான் ஆன்மா, அகம், உள்ளம் அப்படிங்கிறது இருக்கு.
அப்படிப்பட்ட மனித ஆன்மா தன்னுடைய மூல நிலையை அடையணுங்கிறதுக்காக தான் அது பதிவுகளையும் கொண்டு இருக்கு. அதாவது 5 அறிவுக்கிலிருந்து 6வது அறிவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவதற்காக, அதாவது பேரறிவே தன்னை உணர்வதற்காக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி தான் இந்த மனித உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட மனித உயிர் இந்த வாழ்க்கையில இந்த புலன் இன்பங்கள்ல மேலும் மேலும் அறிவியலை மேலும் மேலும் தன்னுடைய புலன் இன்பங்களுக்காக உபகருவிகளை கண்டுபிடிச்சு குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மேன்மையை நோக்கி போகக்கூடிய அந்த தன்மையில அது மெல்ல மெல்ல அந்த மாயைக்குள்ள சிக்கி அந்த மயக்கத்துக்குள்ளேயே இருக்கிறத தாண்டி மேல போகணும் அப்படிங்கிறதுக்கு மகர்ஷி கொடுத்த ஒரு மாஸ்டர் கீ தான் தியானம். எல்லாம் கொடுத்திருந்தாலும் இந்த மாஸ்டர் கீ எளிமையா திறக்குது. எளிமையா நம்ம மனதை திறந்து மனதுக்குள் ஒடுங்கி அது அறிவுக்குள் நிலைத்து அறிவை விரிவு பண்ணி அது இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளை கடந்து அந்த மகா ஆகாசத்தின் அந்த முழுமையை உணர்வதற்கு பயன்படுது. நீங்க இந்த ஒரு முயற்சி தான் மகரிஷியோட ஒரு அற்புதமான முயற்சி. இதை உணர்ந்த எல்லாரும், இதை உணர்ந்தவங்க மற்ற வகையில கம்பேர் பண்றப்பதான் தெரியும் மற்ற தியான முறைகள் எவ்வளவு கடினமா இருக்கு, எவ்வளவு அதை ஆழமா போக வேண்டிய, எவ்வளவு தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியுது. மறு சொல்லுவாங்க, எல்லாமே மனதிற்குள் தான் இருக்கின்றன, எல்லாமே மனதிற்குள் இருந்துதான் வர வேண்டும், வேற வழியே இல்லை. மனதின் மகத்துவத்தை உணராதவர் அறிவில்லாதவர்களேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கண்டிப்பா அவங்க பேச மாட்டாங்க. ஆனா மனவளக்கலையில முதல் பாகத்துல அந்த விஷயத்த மிக மிக தெளிவா நுணுக்கமா அந்த விஷயத்த சொல்றப்ப டிக்ளேர் பண்ற மாதிரியே இருக்கும். மகரிஷி இவ்வளவு கண்டிப்பாலாம் பேசி எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவர் ஏன் இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, மனம் என்ற ஒரு புதையலை மனிதன் வைத்துக்கொண்டே மிக மிக பெக்கிங், அதாவது எல்லா பக்கமும் அவன் கையேந்தி கொண்டிருக்கிறான். அந்த முழுமைன்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டோட்டாலிட்டி கிட்ட இந்த ஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய மனித உயிர்நிலை கேட்டுச்சுன்னா எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ பெரிய ஒரு அட்சய பாத்திரம் இருக்கிற போது மனிதன் இங்க ஒவ்வொருத்தட்டையும் எதிர்பார்த்து ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை பலவீனமாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் கொண்டாடிட்டு இருக்கான். இது ஒரு நிலைன்னு சொல்லி அவன் உணர்ந்துட்டு இருக்கிறான். அந்த நிலையிலிருந்து தாண்டி போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கண்டிப்பான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. தனக்கும் சமுதாயத்துக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டு தான் நிறைய பேர் இருக்காங்க, இன்பமும் அமைதியும் மனதுக்குள் இருந்தான் வர வேண்டும் என்ன என்பதை அறியாமல் எங்கெல்லாமோ தேடி அலைந்து துன்புறுகிறார்கள், மகரிஷி வேதனைப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த மனதின் இருப்பையும் மனதின் மூலத்தையும் உணர்வதற்குத்தான் இந்த ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே மகரிஷியோட அந்த சிந்தனையின் கீழே நம்ம சிந்திக்கிறோம். இதை எளிமையான ஒரு ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆகம நீதிப்படி கட்டப்பட்ட கோயில்களுக்கு நீங்க போனீங்கன்னா 5 மூர்த்திகள் இருப்பாங்க. அதுல உற்சவமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், சோமஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தி இருப்பார். அவரைத்தான் வீதி உலாவுக்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவருக்கு இன்னொரு பேரு யதாஸ்தானம். அப்படிங்கிற உற்சவமூர்த்திக்கு இன்னொரு பேர் யதாஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது என்ன யதாஸ்தானம்னா, அதாவது அவர் தான் இருப்பிடத்திலிருந்து தொடங்கி இந்த உலக மக்களுக்கெல்லாம் காட்சி தந்துட்டு, ஏன்னா மூலவரை அப்படியே எடுத்துட்டு போக முடியாது, பிரதிஷ்டை பண்ண மூலவரை. ஆனா மூலவருக்கு சாட்சியா அந்த உற்சவ மூர்த்திய சோமஸ்கந்தர்னு சொல்லக்கூடியவரை விழா காலத்துல மற்ற எல்லா சமயங்களையும், அதாவது 2 சமயங்கள்ல, ஒண்ணு விழா காலங்கள்ல வீதி உலா வருவாரு, மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு இரவும் அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு, அதாவது பள்ளி அறைக்கு போவதாக ஒரு ஆகமம் செய்து வைத்திருக்காங்க. அப்படி போகக்கூடிய உற்சவ மூர்த்திக்கு சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 மூர்த்திகள்ல அவரும் ஒருத்தர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வீதி உலா வந்த பிறகு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கியே போயிடுறாரு. இதுதான் மனதோட நிலையும். மனம் இந்த உயிருக்குள்ள இருந்து 5 கருவிகளுக்குள்ள அது நிலைச்சு இந்த பஞ்ச பௌதிகத்துக்குள்ள அது நின்று தன்னுடைய இன்பங்களை போதிய அளவுக்கு அனுபவித்த பிறகு தன்னுடைய இருப்பான 6வது நிலையை நோக்கி திரும்பி போவதுதான் அதோட முழுமை. அதாவது மனதின் நோக்கமும் மனதின் முழுமையும் அது இறைநிலையை நோக்கி போகணும். அந்த யதாஸ்தானம் அது எங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்திற்கு போகப்பட வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனையோட மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. யதாஸ்தானம் பிரதிஷ்ட பயாமி அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனையோட அடித்தளம். அதாவது முழுமையை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது. முழுமை எங்க இருக்கு? நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், முழுமை என்பது அது மூலத்தை எப்போது உணருதோ அப்பதான் முழுமையை நோக்கி அது பயணம் பண்ண முடியும்.
சரி, இது எப்படி நம்முடைய பக்தி யோகத்துல நீங்க பார்த்திருக்கலாம். பக்தி யோகத்துல அதுவும் ஒரு எல்லா பக்கமும் ஒரு வினோதமா சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பக்தி யோகத்துலதான் கடவுளை கூப்பிடுவாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். கடவுளை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி போங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அது என்னது அப்படி நம்ம அப்படியா செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவா ஹயாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இஷ்ட தேவதையை கூப்பிட்டு வச்சு எல்லா வேலையும், அதாவது காயத்ரி ஆவயாமி, சாவித்ரி ஆவயாமி, சரஸ்வதி ஆவகாமி, இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஜபம்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, நீங்க உங்க அதாவது அம்மா தாயே மேருமலைக்கு மீது உள்ள உங்க இருப்பிடத்திற்கே திரும்பி போய்விடுன்னு அனுப்பி வைப்பாங்க. இது நம்முடைய எல்லா அந்த பிரதிஷ்டைகள்லையும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத நம்ம வீட்டுக்கு எப்படி யாரையாவது விருந்துக்கு அழைச்சு அவங்களுக்கு எல்லா செயல்களும் செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்புறோமோ, அதே போல மனிதர்கள் நம்முடைய பூஜைகள்ல இந்த மாதிரி வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது எப்படி நம்முடைய விசேஷத்துல பண்றோம்னா அதுக்கு என்னென்ன அடிப்படைகளை நம்ம பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இறைவனோட இருப்பிடம் உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே நம்ம ஒரு இது வச்சிருப்போம். மகரிஷி மலத்திற்கும் மலருக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு அற்புதமான பாடல்கள் மூலமா விளக்கியிருப்பாங்க. அது போல இந்த உலகத்துல எதுவும் உயர்ந்ததும் இல்லை, எதுவும் தாழ்ந்ததும் இல்லை. அந்த ரெண்டு விஷயத்தை உணர்த்துறதுக்காக பாத்தீங்கன்னா 2 விஷயம்தான் மிக எளிமையா செஞ்சிருப்பாங்க. வெறும் சாணம். அந்த சாணம் உங்களுக்கு தெரியும், ஒரு பசுமாட்டோட சாணத்தை எடுத்து வச்சுக்கிறது, அது ஒரு கழிவு. அந்த கழிவிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதையும், அதே போல எந்த விதையும் இல்லாம வளரக்கூடிய அருகம்புல், எப்போதும் அருகி தானே வளரக்கூடிய அந்த அருகம்புல், இந்த 2ஐயும் வச்சு நீங்க வணங்கினாலே இறைவன் உங்க இல்லத்திற்கு நீங்க கூப்பிட்ட இடத்தில் உட்காருவாரு. அந்த இடத்துல ஆவகயாமி அப்படின்ற இடத்துல பிரதிஷ்டை ஆவாரு அப்படின்ற ஒரு எளிமையான பக்தியோக அடிப்படையில நமக்கு உருவாக்கி கொடுத்ததுதான் இந்த பூஜா முறையில, ஆகம முறையில நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த முழுமைய நாம எப்படி வெளியில பக்தி யோகத்துல கடைபிடிக்கிறோமோ, அதுவும் எப்படி ஒரு விரலளவு பருமனுள்ள பிள்ளையார் அதுல ஒரு தர்பகுள்ள வச்சு நாம கூப்பிட்டாலே இறைவன் வருவார்னா, இறைவன் எவ்வளவு எளிமையானவர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இறைவனை ஹோமகுண்டத்துல, கலசத்துல, களிமண் சிலையில, வெறும் மஞ்சள் பொடியில, வெறும் நம்முடைய இந்த தர்ப புல்லை வச்சு நம்ம அழைக்க முடியும் அப்படின்னா, நம்ம எல்லோராலும் இறைவனை தரிசிக்க முடியும், இறைவனை நம்ம மனதுக்குள்ள கொண்டு இருத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம ஞானிகள் பக்தியோகத்தோட ஆரம்ப நிலையில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட அதே நிலைய பக்தியோகத்துல இருந்து, அதாவது காயில இருந்து பழமாக மாறக்கூடிய ஞான யோகத்திற்கு வர்றப்ப அதே இறை நிலைய நம்ம மனதுக்குள் கொண்டு நிறுத்தினா, அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையோட நாம கலக்கிறப்ப நாம மூலத்தை நோக்கி, அதாவது இறைவனோட இருப்பிடத்தை நோக்கி நாம போக முடியும்னு காட்டினதுதான் இந்த தியானத்தின் உச்சகட்ட ஒரு ஆரம்பம். அப்படிப்பட்ட அந்த அவகானம் பண்றத நாம கூட இதை ஒரு எளிமையான கதையில கூட நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கே தெரியும், பூசலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திருவாரூர்ல இருந்தாரு. அவரு மனதுக்குள்ள ஒரு அழகான ஒரு கோவில் கட்டியிருந்தாரு. பல்லவ மன்னன் உலகத்திலே மிக பெரிய கைலாசநாதர் ஆலயம் காஞ்சிபுரத்துல நிறுவி இருந்தாரு. அதுக்கு அவரு மிக மிக உயர்ந்த ஜோதிடர்கள் மூலமா நாள் குறித்து இறைவன்கிட்ட அவர் இறைவன் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைச்சப்ப, அவருக்கு கனவுல எம்பெருமான் சிவபெருமானே கனவுல கொஞ்சம் அந்த நாளை வேறொரு நாளை நீ முடிவு பண்ணிக்க. காரணம் என்னன்னா, அந்த பூசலார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எனக்கு ஏற்கனவே அந்த முடிவு பண்ணிட்டாரு. அந்த நாள்ல நான் அங்க எனக்கு திருவாரூர்ல அவருடைய கோவில்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா மன்னர் அப்படி என்ன அவ்வளவு பெரிய கோயில் பூசலார் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேவு படை இதுகளெல்லாம் வச்சு போய் பாக்குறப்ப எந்த கோயிலுமே இல்லை. அந்த கோவில்ல அந்த ஊர்ல எந்த ஒரு புதிய சிவன் கோயில் கட்டுறதுக்கான கூடிய எந்த ஒரு அறிகுறியும் தெரியல.
திருப்பியும் அவருக்கு உணர்த்துறதுக்காக இறைவன் சொல்றாரு, அவரு கட்டி இருக்கிறது அவருடைய மனதால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஆகம நியதிப்படி ஒரு கோவில்ல இறைவன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டாலும் அதை விட முக்கியமா இறைவன் காத்திருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய இதயத்துல அப்படின்னு சொல்லி பழைய வேதங்கள்ல சொல்லுவாங்க. கடவுளை இதயத்துல வர வைக்கக்கூடிய, இருதயத்துக்கு கொண்டு வந்து வர வைக்கிறது தான் அந்த ஆவகாயாமின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு முக்கியமானது. அதனால கடவுளை வந்து வணங்குறது மட்டுமல்ல, யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நினைப்பவர்களுக்கே அவர் செய்வார்னு சொல்லக்கூடிய விளக்குறது தான் அந்த பாடல். சோ நம்முடைய தவத்துல, அது நம்முடைய பக்தியோகத்துல ஆரம்ப நிலைகள்ல நமக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களும் அந்த வழிமுறைகளும். ஆனா வயதில் மூத்த 14 வயதிற்கு மேற்பட்டு நம்முடைய கருமையம் நமக்கே தனியாக செயல்பட தொடங்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல பக்தியோகத்துல இருந்து ஞான யோகத்தின் படிகளை தொடுவதற்கு ராஜயோகம் சொல்லக்கூடிய இந்த எளிய முறை குண்டலினி யோகத்துல மகரிஷி எவ்வளவு எளிமையா விளக்கியிருக்காங்க. அதை எப்படி அந்த ஒரு மாஸ்டர்கின்னு சொல்லக்கூடிய அந்த சாவி மூலமா நம்முடைய மனதை திறக்கக்கூடிய அந்த சாவியை தியானத்தின் மூலமா செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிக எளிமையா இருக்கு. மகரிஷி வந்து தியானத்தையும் தவத்தையும் பிரிச்சு பேச மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன நுணுக்கத்திற்காக நம்ம பிரிச்சு பேச வேண்டியது இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் என்பது ஒரு சிலை வழிபாட்டு மூலமா ஒரு சிலையை நம்ம பார்த்து அதை மனதுக்குள் வணங்குவதன் மூலமா செய்யக்கூடியது. ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்து மந்திரங்களை சொல்லி அதன் மூலமாகவும் நாம மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணலாம். அடுத்து மூணாவது, நாம ஏதாவது ஒரு ஜபமாலை உருட்டி கூட மனதை ஒருநிலைப்படுத்தி மனதிற்கு ஒரு வேலை கொடுத்து செய்யலாம். அப்புறம் ஏதாவது ஒரு கடவுள் பெயரையோ அதை ஏதாவது ஒன்று சொல்லி கூட மனதை ஒருமுகப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து தியானிப்பது, அதாவது ஏதாவது ஒன்றை பற்றி நிற்பது. ஏன் அப்படின்னா மகரிஷி ஒரு அந்த அழகிய எளிமையான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. தியானத்திற்கு முதல் படி என்ன அப்படின்னா, எதையாவது ஒன்றை, ஏதாவது ஒரு வேலையை மனதிற்கு கொடுத்து அதிலிருந்து அதை மேலும் உயர்த்துவது என்பார். யாருமே தியானத்திற்கு இவ்வளவு எளிமையான விளக்கம் கொடுத்திருப்பாங்களா? மிக ஆச்சரியம். ஏன் அப்படின்னா மனதிற்கு அதை வந்து ஏமம் நியமம் படி அது செயல்படணும்னா அதற்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு சொன்ன முதல் மகான் மகரிஷியா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே மனமற்றது. ஓசோ சொல்றாரு, மனமற்றது, மனம்ங்கிற ஒரு அழுகிய பொருளை கடந்து போ, மனம்ங்கிறது எப்பயுமே அது ஒரு பழசு. எல்லா மகான்களும் நமக்கு தெரிஞ்ச மிக மிக மனதை திட்டியவர்கள் தான் இருக்காங்க. மகரிஷி மனவள கலையில மட்டும்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் சில மகான்கள் வந்து முதல்ல மனதை திட்டியவர்களாகவும் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையில ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனதை உயர்த்தி பேசுறவங்களாகவும் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் நம்ம சித்தர்கள் பாடல்கள்ல மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. மனம்ங்கிற அந்த கோயிலுக்குள்ளதான் நான் எல்லாத்தையும் அடைந்தேன்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலங்கள்ல எல்லாமே மனதை கடந்து போறதுக்கு சிரமப்பட்டிருக்காங்க. நமக்கு அந்த நிலை வரக்கூடாது, நாம அந்த சிரமத்தை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகரிஷி செய்த மிகப்பெரிய ஒரு சூட்சம் என்னன்னா, மனதிற்கு ஒரு வேலையை கொடுக்கணும். அதற்கு பேர் தான் தியானம். அப்போ மனதிற்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னா 5 புலன்கள்ல அந்த வேலையும் புதிதாக இருக்கணும். அது பழைய வேலைக்குள்ள, பழைய தன்மைக்குள்ள, பழைய ஜீவகாந்த பதிவுல அந்த ஓட்டத்திலேயே இருக்கக்கூடாது. அது வந்து தன்னுடைய நிலையை உயர்த்தி அது ஒரு மேலான ஒரு வேலையை கொடுக்கணுங்கிறப்பதான் அழுத்தம் சொல்லக்கூடிய அந்த விண் என்ன செய்தோ அந்த நம்முடைய பஞ்ச பௌதிகங்கள்ல அந்த விண்ணுக்குரிய செயலான அந்த செல்ஃப் கம்ப்ரஸிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அழுத்தம் என்ற ஒரு நிலையை மட்டும் உணர்ந்தாலே போதும். மீதி உள்ள 4 நிலைகளும் அதற்குள் அடங்கி போகும். ஏன்னா விண்கிற ஒரு நிலையில இருந்து அதோடைய வேறுபாடுகள்ல தான் மற்ற 4 பௌதிகங்களும் உருவாச்சு. அதனால அந்த விண் அப்படிங்கிற அழுத்தத்தை நமக்கு நம்ம புருவ மத்தியில அதை உணர வச்சு நம்முடைய மகரிஷி அதற்கு அதாவது நமக்கு ஒரு வேலையை, மனதிற்கு ஒரு வேலையை கொடுக்குறார். இந்த இடத்துல உன்னையே உணரு, இந்த அழுத்தத்தை பின்பற்று அப்படின்னு ஒரு சாவியை திறந்து அந்த இடத்துல கொடுக்குறாரு. அந்த சாவியை நாம முதல்ல என்ன பண்றோம்னா புருவ பூட்டுன்னு சொல்லக்கூடிய, அதனாலதான் சொன்னாங்க புருவ பூட்டு அப்படிங்கிற வார்த்தையை. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு அவர் கொடுத்தது இந்த அழுத்தத்தை இந்த இடத்துல உணருங்கன்னு சொல்லி அவரு நமக்கு ஏற்றி கொடுக்குற அந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏற்றியும் கொடுத்துருக்காங்க. ஏற்றி கொடுத்த அந்த பேராசிரியர் பெருமக்கள் தான் இன்னைக்கு மகரிஷிங்கிற அந்த நடமாடும் அந்த மாபெரும் மகானோட
உருவமா நமக்குள்ள இன்னைக்கு மிகப்பெரிய பேராசிரியர்களா நமக்கு வந்து கொடுத்ததை வாங்கி வாங்கி தான் நாமளும் இன்னைக்கு ஆசிரியருங்கிற அதாவது மகரிஷியோட வேலையை அந்த வாழையடி வாழையாக நாம செய்யக்கூடிய அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப அந்த அழுத்தத்தை மட்டுமே நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறப்ப மனம் ஒரு வேலையை எடுத்துக்குது. அந்த வேலை புதிய வேலை. எப்படி புதிய வேலை? மூலாதாரத்துல இருந்து அந்த 5 புலன் அறிவுக்குள்ளேயே எல்லை கட்டி நின்றுகிட்டு இருந்த அது இப்போ அதோட மூல நிலை அல்லது அந்த அதோட தொடக்க நிலை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக மேல் நோக்கி வந்து நின்று அங்கு அது விழித்து கொண்டு அது இந்த 5 புலன்கள்ல நான் எப்படி சிறைப்பட்டு கிடந்தேன், எப்படி இந்த 5 புலன்களுக்குள்ள 5 புலனே உலகம் என்று நான் நினைச்சிருந்தேன், ஆனா அதுல எல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. இந்த 6வது நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒரு திருப்தி ஏற்படுது. அந்த திருப்தி இந்த அழுத்தத்தால கிடைக்குது. இந்த அழுத்தம் எனக்கு ஏதோ ஒரு புலங்காயுதமான ஒரு இன்பத்தை தருது அப்படின்னு உயர்த்தி கொடுத்துருக்காரு பாருங்க மகரிஷி. அந்த கருமையத்துல இருந்து அதை உயர்த்தி இந்த கருதவத்தின் மூலமாக நமக்கு உயர்த்தி கொடுக்குறப்பதான், இந்த புருவ பூட்டு திறக்கிறப்பதான் இங்க இறைநிலை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வருது. அப்படிப்பட்ட மிக மிக உன்னதமான செயல் தான் தவம். தவத்திற்கு எப்படி சொல்றாங்க மகரிஷி? 2 வகையில டிஃபைன் பண்றாங்க. எப்படி? இந்த உயிருக்கு மறுபிறப்புங்கிறாங்க. ஏன்? காலங்காலமா இந்த உயிர் வந்து இந்த 5 அறிவுக்கு உட்பட்டு இந்த கீழ்நிலையிலேயே இருந்து வாழ்க்கையை அனுபவிச்சு, நம்ம முன்னோர்கள் முழுக்க ஒவ்வொருத்தரா அனுபவிச்சு ஆனா 6வது நிலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க பக்தி யோகத்துல கடந்து வர முடியாதப்ப ஞான யோகத்தின் முதல் படிக்கட்டை எது அப்படின்னா இந்த ஆக்னா தியானம் தான். ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை KP உதயகுமார் ஐயா வந்து அழகா சொல்லுவாங்க. ஆக்னாங்கிற வார்த்தைக்கு கமாண்டுன்னு அர்த்தம். அதாவது கட்டளை இடக்கூடிய தன்மை இருக்கு. இந்த 5 புலன்களுக்கு கட்டளை இடக்கூடிய தன்மை இந்த பிட்யூட்டரி சுரப்புக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சுரப்பில ஏத்தி கொடுக்குறப்ப இந்த 5 புலன்களும் அப்போதுதான் தன்னுடைய நிலைய, தன்னுடைய எல்லைய, தன்னுடைய அறிவை பயன்படுத்த தொடங்குது. அப்பதான் அந்த 5 அளவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்குள்ள கட்டுப்படுது. நாமளா நினைச்சு எத்தனைய புலன்களை கட்டுப்படுத்தினாலும் கட்டாயமா அது பீறிட்டு கொண்டோ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பையோ ஏதோ ஒரு வெளி தூண்டுதலாலேயோ தன்னோட எல்லையை கடந்து ஓடி போறதுக்கு வசதி இருக்கு. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது நம்ம புருவ பூட்டு திறக்கப்படுறப்ப அதற்குள்ள அந்த அற்புதமான அந்த சிம்மாசனத்துல அது உட்கார்றப்ப, தன்னுடைய இருப்பு நிலையான அந்த சிம்மாசனத்துல உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா அதோட நிலை மிக உயர்ந்த நிலை அடையுது. அந்த நிலையில இருந்து இந்த 5 புலன்கள்ல ஒரு உணர்வான அந்த அழுத்தம் எனும் அந்த உந்த ஆற்றலை, அந்த உந்தாற்றல் எங்க இருந்து பிறந்தது? அது முழுக்க முழுக்க செல்ஃப் கம்ப்ரஸிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கினமேட்டிக் குவாரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவும் கலந்த ஒரு தன்மை தான் நாம இந்த இடத்துல உணர்றோம். எவ்வளவு பெரிய ஒரு மகா ஒரு பிரதிஷ்டைய நமக்கு புருவ மத்தியில மகரிஷி பண்ணி கொடுத்துருக்காரு. அதை எளிய முறையில நம்முடைய இருக்கவங்கள கூட ஒரு சிலரை நான் கேள்விப்படுறேன். இன்னும் மன்னிச்சுக்குங்க சொல்றதுக்கு, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் கூட நம்முடைய அமைப்புல இருக்கவங்க வேறு வேறு பழைய முறைகளையும் பின்பற்றி, அதாவது பக்தி யோகத்திலையும் சரி ஞான யோகத்துல வெவ்வேறு அமைப்புல இருக்கக்கூடியதையும் பின்பற்றி போறாங்க. இன்னும் கிரியா யோகம், ஹடயோகம், இன்னும் வந்து ராஜயோக பிரிவுல இருக்கக்கூடிய சில பிரிவுகளுக்கு அப்ப அந்த யோகங்களுக்கெல்லாம் போறாங்க. ஆனா நீங்க போங்க, அது தப்பு கிடையாது. ஆனா எளிய முறைய உங்க கருமையத்துக்குள்ளேயே நுழைந்து இந்த 2 தன்மைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம நின்று 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 இந்த உடலை மீண்டும் மீண்டும் பிறக்க வச்சுக்கிட்டே கிடந்தமே, அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த மகான் நமக்கு செய்து கொடுத்த அந்த சூட்சும நாடியை தூண்டி நம்முடைய புருவ மத்தியில கொண்டு வந்து வச்சது அவ்வளவு சாதாரணமான விஷயமா உங்களுக்கு நடக்கல. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஒவ்வொரு பிறவியிலும் நீங்க வேண்டிக்கிட்ட அந்த அந்த பிரேயர் தான் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்கிற அந்த உன்னதமான நிலையை நீங்க உணர்ந்தீங்கன்னா மகரிஷியோட பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்குவீங்க.
அவர் அதை விரும்ப மாட்டாரு. இருந்தாலும் சொல்றேன், அவருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற வரைக்கும் கட்டாயமா குருவினோட பாதம் மிக மிக இறுக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நாம பல சமயம் விலகி நடக்கிறப்ப குருவோட அந்த நம்முடைய இருப்பை நோக்கி திசையை திருப்புறது குரு மட்டும்தான். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நிலையில இருந்து கதறி கதறி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இத மூத்த பேராசிரியர்கள் நல்லா உணர்வாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து போக முடியாத நிலையப்பெல்லாம் குருவோட அந்த சேர்க்கை, மகரிஷியோட ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னப்போல அவரு சொல்றாரு, தன்னுடைய அனுபவத்துல, நான் மற்றவங்களை என்னுடைய சூட்சும சரீரத்தால மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு பல சமயங்கள்ல போவேன். சில சமயம் என்னையும் மீறி என்னை பித்து எடுத்துக்கொள்வார்கள்னு சொல்லுவார். பிச்சு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய அனுபவத்துல அவர் சொல்ல வர்றப்போ ஒரு இடத்துல சொல்றாரு, என்னன்னா, நான் மற்றவர்களை வாழ்த்துறதுக்கு நான் நம்முடைய சூட்சும பயணத்தின் மூலமா முயற்சி பண்றப்ப என்னுடைய அந்த சூட்சும சரீரத்தை ஒருமைப்படுத்தி நான் செய்யணும் ஒரு காரியம் நினைக்கிறப்ப என்னால முடியாது. 12 மணிக்கு மேல காலையில அந்த 3 மணிக்குள்ளதான் எனக்கு அது சாத்தியமா இருக்கும். மீதி நேரங்கள்ல என்னை பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவார். அந்த மனிதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அவர் இருக்கிற வரைக்கும் சரி, எல்லா சமயமும் அவரை அவரோட அந்த உயிர் சக்திய, அவரோட அந்த ஆன்மாவோட அந்த இயல்பை நம்ம பூரா பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கோம். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் அவர் போயிருக்காருன்னு நினைச்சப்ப நம்மளால சில விஷயங்களை எப்படி சொல்றது, தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் நம்மளோட ஒன்னா இருந்திருக்காரு, இருக்கவும் செய்யறாரு. இப்போ ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கு உள்ளேயும் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அவரோட அந்த கட்டளைகளை தான் அவர் உடலா இருந்து ஒவ்வொரு பேராசிரியரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு தேவையான சில பின்பற்றுதல் அவங்க மூலமா நம்ம பெற முடியும். அதனால அது எல்லாமே குரு உட்பட ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம அடிப்படை. குருவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் வருவதற்குரியவர், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நான் அந்த ஆசிரியர் பயிற்சிகளுக்கு போறப்ப சில அந்த துணை பேராசிரியர்களை தொடங்குறப்ப, ஏபிடில தொடங்குறவங்க பாத்தீங்கன்னா 2 வருஷங்கள் அவங்க கட்டாயமா தான் எந்த நிலை, தனக்கு எது வரும், தனக்கு தியானம் வருமா, தனக்கு அந்த மகரிஷியோட அந்த விஷயங்களை விளக்கி சொல்லக்கூடிய சிந்தனை உரை வருமா, அல்லது தொண்டு செய்வதற்குரிய மன்றங்களுக்கு, அறிவு திருக்கோயிலுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலை வருமா அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கணும். எடுத்துக்காம மீண்டும் 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 அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, 2 வருடங்கள் அவங்களுக்கான அந்த தன்னை உணரக்கூடிய, தன்னுடைய நிலையை உணரக்கூடிய அந்த 2 வருடங்கள் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரைனிங்ல இருக்கவங்க எடுத்துக்கிட்டு, அதுக்கடுத்து தனக்கு என்ன வரும் மன்றத்துல, நான் எனக்கு தியானம் உருகி அதாவது தியானத்தை எந்த நிலைக்கு உயர முடியுமோ அந்த நிலைக்கு எனக்கு தியானம் எடுக்க முடியுமா, கட்டாயமா அதை மட்டும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு முழுமையான பேராசிரியர் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பிரம்மஞானி அவன் எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. அவன் பிரம்மஞானியா இருந்து பிரம்மத்தை உணர்ந்தாலே போதும். அவன் இந்த பிரபஞ்சத்திற்கு நல்ல அலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுவே பெரிய தொண்டும்பார். அதனால நீங்க உங்களுக்கு என்ன வரும், தியானம் வருமா, தியானம் வருதா, தாராளமா தியானம் போய் எடுங்க. மன்றத்துக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய பரந்த அளவுல, திருப்பூர் மக்களுக்கு மட்டும்தான் அது ஒரு பெரிய கொடுப்பினை. ஏகப்பட்ட மன்றங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் எடுக்கிறதுக்கும், காலையில எடுக்கிறதுக்கும், இன்னைக்கு ஆன்லைன்ல எடுக்கிறதுக்கும் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அதை செய்யுங்க. இல்ல எனக்கு விளக்க உரை சொல்ல முடியும், தீட்சை கொடுக்க முடியும் அப்படின்னா தீட்சை கொடுக்கறதுக்கு போங்க. இன்னும் சிலருக்கு நம்முடைய சக ஆசிரியர்கள்ட்டே சில ஒரு மனக்குறை இருக்கு. என்னன்னு கேட்டா, தீட்சை கொடுப்பதால் நமக்குடைய சக்திகள் ஜீவகாந்தம் செலவாகுதுன்னு. மகரிஷி இந்த இடத்துல நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சக்தி குறைபாடு ஒண்ணு ஏற்படுதுன்னா அப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த குறைபாடும் ஏற்படாது. இறைக்க ஊரும் கிணறு போல நம்முடைய மகரிஷியோட எல்லா செயல்களும் நம்முடைய உயர்த்துறதுக்கு தான். அதனால எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய ஜீவகாந்தம் உங்களுக்கு தேவையானது போக மீதி உள்ளதை வளர்த்து கொள்வதற்காகத்தான் கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும். அப்படி கொடுத்து உங்களை உயர்த்தி நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் நிதி அப்படின்னா அவ்வளவு சாதாரணமான ஆள் நீங்க கிடையாது. நீங்க ஒரு மிகப்பெரிய
ஒரு ஜீவாத்மா வந்து பரமாத்மா உயர்ந்த நிலையில தான் நீங்க அந்த சமயத்துல அந்த சட்டன் ஸ்டேஜ்ல நீங்க என்னவா இருக்கீங்கன்னா ஒரு கடவுளாவே தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த 5 புலன்களை கடந்து அந்த ஆன்மாவிற்கு அந்த உயிருக்கு மறுபிறப்பு கொடுக்கக்கூடிய சக்தியை உங்க விரலுக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் வச்சிருக்காரு மகரிஷி அப்படின்னு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு உடற்பயிற்சி ஆசிரியரும் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு முதல் சேவை செய்யறவங்க. அதனால உங்களுக்கு உடற்பயிற்சி வருதுன்னா அதையாவது சொல்லி கொடுங்க, அதை டீப்பா புரிஞ்சுக்குங்க, அதை செய்யுங்க. தியானம் வருதா, தியானம் மட்டுமே செய்யுங்க, தியானம் மட்டுமே சொல்லி கொடுங்க, தியானம் மட்டுமே நடத்துங்க. இல்ல எனக்கு எல்லா விஷயங்களையும் விரிவா பிரிச்சு பேசி மகரிஷியோட அந்த குரலா நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க குரலா இருங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதான் அந்த 2 வருஷத்துல முடிவு பண்ணுங்க. தேடி தேடி மீண்டும் 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 பேராசிரியர்கள் பேச்சை மட்டுமே நான் கேட்கிறேன், என்னால தொடர்ந்து என்னால எதுவும் பண்ண முடியலங்கிற அந்த பிழைய தொடர்ந்து பண்ணாதீங்க. அது மிஸ்டேக். 2 வருஷத்துல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வருங்கிறத முடிவு பண்ணுங்க. மகரிஷியோட பேச்சுக்களையும் மகரிஷியோட எழுத்துக்களையும் தொடர்ந்து எந்த மகானும் செய்யாத ஒரு விஷயத்த மகரிஷி செஞ்சுட்டு போறாரு. கம்ப்ளீட் சொல்யூஷனா கொடுத்துட்டு போயிட்டார். புத்தகங்களையும் சரி அவரோட பேச்சிலையும் சரி. அதை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேட்கறதோட நிறுத்தாதீங்க, தொடர்ந்து எழுதுங்க, அதை குறிப்பிடுங்க. இன்னைக்கு கூட நம்ம ஒரு பேச்சை பேசணும்னா எந்த முனையில ஆரம்பிக்கணும்னு கவலைப்படுறோம், எப்படி அதை தொடங்குறோம், எந்த கவலையும் வேண்டாம். அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க தொடங்குங்க, அவரு அந்த வேலையை செய்வார். அதனால நீங்க அந்த உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு அந்த தீட்சை மூலமா தேடி தேடி நீங்க அந்த ஆன்மாக்களுக்கு அந்த உயிருக்கு ஒரு விடுதலை கொடுக்குறீங்க. சரி, இது மட்டுமா நீங்க செய்றீங்க? அடுத்து தீட்சையில 2வது ஒரு வேலை செய்யறீங்க, அறிவுக்கு விடுதலை கொடுக்குறீங்க. அந்த 5 புலன்களுக்குள்ள கிடந்த அந்த அறிவுக்கு விடுதலை, உயிருக்கு மறுபிறப்பு. இந்த 2 வேலையை ஒரு தீட்சையில சில செகண்ட்ல உங்களால செய்ய முடிகிற அளவுக்கு நம்முடைய ஆன்மாவை உயர்த்திருக்காருன்னா அந்த மனிதரை நாம இல்ல மனிதரைத்தான் அவரை கொண்டாடணும். ஏன் அப்படின்னா நீங்க தெய்வம்னா நம்ம நிச்சயமா ஒரு தப்பு பண்ணிடுவோம், அவருக்கு நமக்கும் வேறுபாடு இருக்கு, அவர் அப்படி ஒரு பிறப்புக்கு தான் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு, நமக்கு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அவருக்கு சிலை வழிபாடும் பூ போடுறதும் ஆரம்பிச்சிருவோம். கட்டாயமா அவர் மனிதராத்தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. தன்னுடைய இறப்பையும் மிக சாதாரண மனிதனா இருக்குன்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும், அவரை அவரோட கடைசி அந்த இது கூட ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுற மாதிரிதான் நடத்தணுமே. ஒரு சித்தர் ஆகம நியமப்படி நாம அவரை அவருடைய கருவறைய அந்த கல்லறையை ஏற்பாடு பண்ணினாலும் அவர் விரும்பாத ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா தன்னை உயர்ந்த ஆத்மாவுன்னு என்னைக்குமே அவர் காட்டிக்கல. அது நமக்காகத்தான் அவர் செஞ்சிருக்கார் அந்த விஷயத்த. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சித்து விளையாட்டு வேணான்னு சொல்லுவாரு, ஆனா சித்து ரசங்கள் முழுவதும் அவர் அறிஞ்சவர். அவரோட பாடல்களே நம்ம அதை உணர முடியும். எல்லாமே தெரிஞ்சவர். வேதங்கள் எதுவும் நான் கற்கவே இல்லைன்னு சொல்லுவாரு, ஆனா வேதத்துல எங்குமே உயிரை பற்றி சொல்லவில்லைன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைநிலையிலிருந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட அந்த மனிதர் தன்னை கடைசி வரைக்கும் மனிதராகவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால மகரிஷியோட அந்த சமயங்கள்ல கூட அந்த குருவோட அந்த இது சொல்றப்ப பல சமயங்கள்ல அவரோட செயலை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த குருவோட மகானோட அந்த அவரோட பிறப்பெப்ப, அவரோட வளர்ப்பெப்ப, அவருக்கு அதை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா ஒரே காரணம் தான், அவர் என்ன அந்த மனித குலத்துக்கு செஞ்சிருக்காரு. அவர் ஒரு சித்தர்னு நாம எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறோம். சித்தர்கள் யாராவது தன்னுடைய பேரை ஒழுங்கா சொல்லிட்டு போயிருக்காங்களா? நாம அவங்கள பாக்குற விதத்தை வச்சுதான் அவங்கள நாம வணங்கிக்கிட்டு இருக்கோம், பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புலிப்பாணி சித்தருங்கிற அவரு புலியில வந்தாரு அப்படின்னு நாமக்குள்ள ஒரு தோணுது. சட்டைநாத சித்தர் சட்டை எழுந்திருந்தாரு, அதனால சட்டைநாத சித்தர். பாம்பாட்டிங்கிறவரு அவர் பாம்புகளோட அதிகமா இது எதுவுமே அவங்களோட பேர் கிடையாது. பேர் அவசியம் இல்லை. ஏன் அந்த மனித குலத்திற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே உங்களுடைய வாழ்க்கைய முழுமையாக்கிறது, வெற்றி ஆக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய எல்லா காரியங்களையும் எதையும் கெடுக்காம செஞ்சுக்குங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த இறைத்தன்மையை கொடுத்துட்டு போன அந்த குருவோட அந்த தீட்சையை மறக்காதீங்க. 7 ஜென்மத்திற்கும் அது உள்ள உறங்கி கிடக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. இன்னும் சொல்ல போனா அந்த புருவ பூட்டை அவர் எப்ப திறந்து கொடுத்தாரோ அன்றிலிருந்து நீங்க வேறொரு பிறப்பா மாறி இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனா 3 வகையில அது உங்களுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கும். முதல் வகை, உங்களுக்கு ஏதோ ஒரு மனித ரூபத்துல நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஏதோ ஒரு குரல் உங்களை அழைத்து கொண்டே இருக்கும் அந்த மூல பிரவேசத்திற்கு. 2வது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கையில நீங்க செய்த ஒரு வேலை முழுமையா தோல்வி அடைஞ்சிருக்கும்.
அந்த தோல்வியோட புள்ளியோட எண்டுல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தன்மை புரியும். இது எதற்காக நிகழ்த்தப்பட்டிருக்கு, எதை உணர்த்துவதற்காக நிகழ்த்தப்பட்டிருக்கு நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல இல்ல ஒரு உங்களுடைய ஒரு பொருள், நீங்க ரொம்ப விரும்பி வச்சிருக்க பொருள் ஒன்னும் உடைஞ்சு போயிருக்கும், காணாம போயிருக்கும், திருடு போயிருக்கும், எதுவோ ஒண்ணு நடந்திருக்கும். அந்த எண்டுல, அந்த ஏமாற்றத்தோட எண்டுல யோசிச்சு பாருங்க, இறைநிலை உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை புதைச்சு வச்சிருக்கும். அந்த புதைச்சு வச்சிருக்கிறத உங்களுடைய அகக்கண்ணால நீங்க தேடி பாக்குறப்ப உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலையின் ஒரு கூறு, அந்த மாபெரும் வள்ளலார நம்ம ஆரம்பிச்சோம், வள்ளலார் அந்த அருட்பெருஞ்சோதின்னு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பிரகாசமான அந்த தன்மை, அந்த தன்மைய மகரிஷியோட அந்த அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போன அந்த விஷயத்த நம்மளால மிக எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம பக்தி யோகத்துல நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா, கடவுளை வர வச்சோம், பிரதிஷ்டை பண்ணோம். நம்ம விநாயகர் சதுர்த்தி கூட அதுதான், 3 நாள் வைத்து அவரை வழிபடும் விதமா வழிபட்டு என்னென்னலாம் படைக்க முடியுமோ படைச்சிட்டு கடைசியா அந்த சிலையை கரைக்கிறதுக்குரிய அந்த தத்துவம் என்ன அப்படின்னா, நம்முடைய மும்மலங்களையும் அப்படி கழித்து நாம போகணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்த்தோம் அந்த யதாஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த மூலவரை அந்த சோமஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய உற்சவரா எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு திருப்பி அந்த மூலத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம். அது போல நம்ம மனம் எல்லா விஷயங்களையும் ஈடுபட்டாலும் அது மூலத்தை நோக்கி அது ஒவ்வொரு நாளும் போகணும். அந்த 2 வேளைகளையும் தவம் செய்யும் போது அல்லது ஒரு வேளை தான் கிடைக்குதான்னா அந்த இடத்துக்கு போகணும், போய் சேரணுங்கிறதான் இந்த சிந்தனையோட அடிப்படை தன்மை. அதுலயும் உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு காலையில கூட சாமலிபுரம் வகுப்புல அதை பத்தி ஒரு பேச்சு வந்தது. அதாவது இறைவன் எப்போது சந்தோஷமா இருப்பாருன்னு கேட்கிறப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை அதை தொட்டு காட்டினாரு. இறைவன் மிக சந்தோஷமா இருக்கும் நேரம் அந்த ராக்கால பூஜைன்னு சொல்லக்கூடிய இரவு நம்மளுடைய சிவன் கோயில்கள்ல நடை சாத்த போறோம், எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா ஒரு கதவு சாத்தியிருப்பாங்க, இன்னொரு கதவு திறந்திருக்கும். மூலவருக்கு அந்த ஸ்கிரீன்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாயரட்சைன்னு ஒரு பூஜை நடக்கும், மிக மிக உயர்ந்த பூஜை. அந்த பூஜையில நம்முடைய நிச்சயமா இந்த யதாஸ்தானம் பிரதிஷ்டாபனை ஆமி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை உரையை கேட்டவங்க எல்லாம் கட்டாயமா அந்த கோவில்ல போய் அந்த விஷயங்களை கவனிங்க. அதாவது மூலவருக்கு பொதுவா ஒரு உற்சவ மூர்த்தியை கொண்டாந்து ஒரு பல்லக்கில் வச்சு அவரை தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போறப்ப சாமரம் வீசுவாங்க. சாமரம் வீசுறதோட நம்முடைய தேவாரம் திருவாசகம் பாடுவாங்க. பாடி அந்த கோவிலை சுத்தி அந்த பள்ளியறையில கொண்டு போய் அவரை ஒரு ஊஞ்சல்ல வச்சு அந்த இதெல்லாம் காமிச்சு அவரை சந்தோஷமா உள்ள கொண்டு போய் வைப்பாங்க. இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, அதாவது அந்த உற்சவமூர்த்தி கிளம்பி அவர் அந்த பள்ளியறை போகக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் இறைவன் மிக சந்தோஷமான மனநிலையில கொடுப்பாரு. காரணம் என்னன்னா, கடமையை ஆற்றி விட்டு அவர் கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு தன்னுடைய மனையாளை பார்க்க சந்திக்க போகும்போது மிக சந்தோஷமான ஒரு நிலையில இருப்பாரு. அப்படிப்பட்ட நிலையில கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் கிடைக்கும் ஒரு ஐதீகத்துல கோவில்கள்ல வச்சிருக்காங்க. அந்த சமயங்களை பாருங்க, அதுதான் நம்முடைய ஹயாமின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு நாம திருப்பியும் கடவுளை அவரோட இருப்பிடத்திற்கு கொண்டு வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தகவலும் நம்ம சொல்லணும், மகரிஷி சொல்லி இருக்கிறதுனால. அந்த பள்ளியறை என்பது ஒவ்வொரு கோவிலிலும் தியானம் செய்ய வேண்டிய தியானத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஆனா அதை கடவுளை கொண்டு போய் அங்க வச்சு அதை ஒரு பிரதிஷ்டை பண்ணி முடிக்கிறதா நம்முடைய ஆகம நேதியில எங்கேயோ ஒரு தவறுல அதை கொண்டு உள்ள புகுத்திட்டாங்க. ஆனா பள்ளியறை என்பது ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தியானம் செய்வதற்கு ஆன்மா லயப்படுவதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆகம நியதிப்படி அமைத்த இடம்தான் பள்ளியறை. ஆனா அதை பூட்டி வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது காலங்களால மீண்டும் திறக்கப்படலாம், அது அப்படிப்பட்ட இடமா மாறலாம். அப்படிப்பட்டு மாறுறப்ப நாம அந்த இடத்த தியானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால நம்முடைய கோவில்கள்ல நடக்கக்கூடிய அந்த செயல்கள் முழுவதுமே கடவுளை உள்ளே உணர்வதற்காக. அந்த செயலை நாம தியானத்துல மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த யதாஸ்தானம் பிரதிஷ்டபாமின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் இருப்பை நோக்கி நம்மை திருப்பிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு
தியானம் மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, குருவை பத்தி நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய பல பேராசிரியர்கள் இருக்கும் போதும் என்னை போன்ற ஒரு சாதாரணமானவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.